Hi friends, இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர் இல்லாமல் வந்து நம்ம மொபைல்லே வந்துட்டு எப்படி லைவ் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு நிறைய கிரியேட்டர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம க்ரோமில் வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம உள்ளே போய் யூடியூப்பில் போய் எப்படி வந்துட்டு லைவ் பண்ணுறது அதை பற்றி தான் அந்த ஒரு வீடியோ. உங்களுக்கு இதுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து தேவையில்லை, வெப்கேம் இருந்தாலே போதும். ஆக்சுவலாக அந்த உங்கள் மொபைலில் வந்துட்டு கேமரா இருக்குது. ஸோ அது மூலமாகவே வந்துட்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு வீடியோ. அதுக்கப்புறமா இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோவும் பாருங்கள். அந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ வீடியோ தான், மொபைல் ரிவ்யூ வீடியோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டியூபர் கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல். ஓகேங்களா? டியூபர் கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் சூப்பராக வந்துட்டு அவங்களோட சேனல் வந்துட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறக்காமல் வந்துட்டு அவங்களோட சேனலை போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அவங்க வந்துட்டு எந்த மாதிரியான வீடியோஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு லோ காஸ்ட்டில் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம ஒரு கிராஃப்ட் வந்துட்டு ரெடி பண்ணுறது அந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு இது வரைக்கும் ரெடி பண்ண ஒரு விஷயங்கள் வந்து சொல்கிறேன். அக்வாரியம் பம்பு, ட்ரில்லிங் மிஷின்ஸு, ஏர் கூலரு, அதுக்கப்புறம் டோர் அலாரமு, அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு லைட்டிங்கு, வீட்லேயே வந்துட்டு எப்படி வந்துட்டு லைட்டிங் வந்து செட் பண்ணுறது, ஒரு ஸ்டூடியோவுக்கு தேவையான ஒரு லைட்டிங் வந்துட்டு எப்படி செட் பண்ணுறது, அந்த மாதிரி வந்துட்டு லோ காஸ்ட்டில் வந்துட்டு லோ பட்ஜெட்டில் எப்படி ரெடி பண்ணுறது அதை பற்றி தான் வந்துட்டு பெர்ஃபெக்டாக வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு கற்றுக்கணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவங்களோட சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம வந்துட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பராக வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அருமையாக வந்துட்டு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம், அதை வந்துட்டு பெட்டராக வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஈவினிங் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து ஒரு சேனல் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ வந்துட்டு பார்க்குறேன். தேங்க்யூ. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட மஹி லாக்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு சேனல் இருக்குது. அந்த லாக் சேனலில் வந்துட்டு என்னோட லாக் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த ஒரு சேனலை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் வந்துட்டு பார்க்குறேன். தேங்க்யூ. இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா எனக்கு அதையும் வந்துட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் அதுக்கு உண்டான ஒரு ஐடியா சொல்கிறேன். உங்களை கிரியேட்டர் ஸ்டூடியோவில் போய் அந்த ஒரு பட்டன் இருக்கும், ப்ளஸ் பட்டன், அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கோ லைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜுக்குள்ளே வரும். ஓகேங்களா? ஓகே, நான் லேண்ட்ஸ்கேப் மோடில் போட்டுக்கிறேன். இப்படி தான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். அதை வந்துட்டு நீங்கள் ஒருவேளை வந்துட்டு உங்களுக்கு வரல அப்படின்னா குரோமை வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் வெப்கேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? வெப்கேம் ஸ்ட்ரீம் இன்ஃபோ அப்படிங்கிறது வந்துடும். நீங்கள் வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டைட்டில் வந்துட்டு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஒரு டைட்டில் கொடுக்கணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கேட்கும், ஷெடியூலில் போடணுமா என்ன பண்ணணும் கேட்கும். அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. பப்ளிக்னு கொடுத்துக்கோங்க, ப்ரைவேட்னா ப்ரைவேட் கொடுத்துக்கோங்க. நான் ப்ரைவேட்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஆடியன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மோர் ஆப்ஷன்ஸில் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு ஓப்பன் ஆகும். டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆனே உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு டெக்ஸ்ட் பார் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதில் அடிக்கிறது வந்து அடிச்சுக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேமரா ஒன் ஃபேஸிங் ஃப்ரண்ட் அப்படின்னு இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. கேமரா ஃப்ரண்ட் வேணுமா பேக் வேணுமா என்ன அதுன்ட்டு அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை டச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஏதாவது டைப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் எனக்கு வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துட்டு ஷோ ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு கீழே நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு கோ லைவ் நெக்ஸ்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உள்ளே வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் செட்டிங்கில் நீங்கள் இந்த மைக்ரோஃபோனு இதெல்லாம் செட் பண்ணணும்னா செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் கோ லைவ்னு சொல்லி அந்த ஆப்ஷன் கொடுக்க நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறமா தம்ப்நெயில் எடுக்க ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு பேக் கேமராவில் நிற்கி, அதனால் வந்துட்டு நான் அந்த லேப்டாப் மேலே வச்சு எடுத்துக்கிட்டதுனால எனக்கு அந்த பின்னாடி இருக்குது அந்த ஒரு ஸ்க்ரீனு. நான் அதனால் வந்துட்டு நான் கஸ்டம் தம்ப்நெயில் வந்துட்டு நான் ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு கஸ்டம் தம்ப்நெயில் அப்படின்னு வரும். அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். உங்களுக்கு வியூவர்ஸ் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு உள்ளே என்னது அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி பார்க்க வருவாங்க. ஸோ ஓகே, இப்போ உள்ளே வந்துருச்சு அப்படின்னா கோயிங் லைவ் அப்படின்னு சொல்லி வந்துடுது இல்லையா? கோ லைவ் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் உள்ளே போயிடும். நெட்டெல்லாம் வந்துட்டு பக்காவாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு லைவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் லைவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லைவ் முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு எண்ட் ஸ்ட்ரீம் கொடுத்து முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோவை. அதுக்கப்புறமா இந்த டியூபர் கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் வந்துட்டு பார்க்குறேன். இந்த ஒரு ட்ரிக் வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.